கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அறிவிச்சிட்டு, இப்போ டிவிகே வந்து பாஜக கூடவே கூட்டணிக்கு போகுது அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு வெளியாயிட்டிருக்கு. அந்த செய்திக்காக களம் 8ல விஜயண்ணாவ போட்டு பொளந்துட்டுருக்காங்க. ஏன் முட்டு குடுக்குறதுக்கு பிஸ்மி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொளக்கிறதே பிஸ்மி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சில சம்பவங்கள் நடந்திருக்கு. வலைப்பேச்சு பிஸ்மி வந்து ஒரு சில அதிரடியான ட்வீட்டுகள போட்டிருக்காரு. அதில என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவை வீழ்த்த பாஜகவுடன் கூட்டணி வைப்பது என்பது மனைவியை வெறுப்பேற்ற திருமண நிகழ்ச்சிக்கு த்ரிஷாவுடன் சென்றதற்கு சமம். புரிந்தால் சரி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னொரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. கொள்கை எதிரியுடன் தேர்தல் கூட்டணி வைப்பதை விட அரசியல் விபச்சாரம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியும் வலைப்பேச்சு பிஸ்மி வந்து இந்த ட்வீட் போட்டிருக்காரு. ஒருவேளை பேமெண்ட் எதுவும் வரலையா என்னன்னு தெரியல. என்ன நடந்தாலும் விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்களே பாதி பேர் வந்து இனி முட்டெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, முட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. காக்கா தனது கர்ம பலன்களை அனுபவித்து கொண்டுள்ளது.